வணக்கம் மக்களே! நம்மளுடைய பக்கத்து நாடான ஸ்ரீலங்காவ எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு முடிவு பண்ணோம். அப்படி முடிவு பண்ணி திருச்சி ஏர்போர்ட்லேருந்து கிளம்பி நேரா இலங்கையில இருக்க ஜாஃப்னா ஏர்போர்ட்டுக்கு லேண்ட் ஆனோம். அப்படியே அங்கிருந்து கிளம்பி தமிழரோட வரலாறு கொட்டி கிடக்கிற யாழ்ப்பாண நூலகம் பார்த்துட்டு பக்கத்திலேயே யாழ்ப்பாண கோட்டை, பிரசித்தி பெற்ற நல்லூர் முருகன் டெம்பிள், அதுக்கப்புறமா வேர்ல்டு ஃபேமஸ் ரியோ ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ரூம்ல ஸ்டே பண்ணிட்டோம். டே 2 அங்கிருந்து கிளம்பி போட்ல டிராவல் பண்ணி நயினார் தீவு நாகபூசணி அம்மன் கோவில் விசிட் பண்ணோம். அதுக்கப்புறமா 2004 வருஷம் பழமையான பாடல் பெற்ற தலமான மன்னார் திருக்கேதீஸ்வரர் ஆலயம் விசிட் பண்ணோம். அப்படியே டே 3 சல்லிமுத்து மாரியம்மன் கோவில், பிரசித்தி பெற்ற திருக்கோணேஸ்வர ஆலயம், சிற்பக்கலைக்கு சான்றாக விளங்கக்கூடிய பத்ரகாளி கோவில், இயற்கை துறைமுகம், கிண்ணியா வெந்நீரூற்று, வற்றப்பாலை கண்ணகி அம்மன் கோவில், அப்படியே அங்கிருந்து தமிழருடைய வரலாற்று பகுதி முள்ளிவாய்க்கால் விசிட் பண்ணோம். டே 4 வல்வெட்டித்துறை, தொண்டைமனாறு செல்வ சந்நிதி முருகன் ஆலயம், கீரிமலை தீர்த்தகேணி, நகுலேஸ்வரம் ஆலயம் விசிட் பண்ணிட்டு அப்படியே அங்கிருந்து ஜாஃப்னா ஏர்போர்ட்ல இருந்து மறுபடியும் திருச்சிக்கு வந்தாச்சு. இது என்னுடைய ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ட்ரிப். இந்த ட்ரிப்பை நான் உவகை உலா கூட தான் டிராவல் பண்ணேன். இவங்களுடைய இந்த 4 days 3 night ஜாஃப்னா பேக்கேஜ்ல ஏர்போர்ட்ல பிக்கப் டிராப், எக்ஸ்பீரியன்ஸான கைடு அண்ட் ஜப்பான் வெஹிக்கிள், அதுக்கப்புறமா 3 வேளையும் இலங்கையோட சைவ உணவு, லக்ஸுரியான சேஃப்டியான ஹோம் ஸ்டே இப்படின்னு எல்லாமே வந்துரும். எனக்கு தெரிஞ்சு இந்த உவகை உலால மட்டும்தான் நம்மள ஏர்போர்ட்ல சென்ட் ஆஃப் பண்ணும்போது வெல்கம் கிஃப்டோட, அதுக்கப்புறமா நம்ம திரும்பி வரும்போது ஒரு மொமெண்டோட ரிசீவ் பண்றாங்க. சோ இந்த டூர் பேக்கேஜுக்கான பிரைஸ் டீடைல்ஸ் வேணும்னா ஜாஃப்னான்னு கமெண்ட் பண்ணுங்க, நானே உங்களுக்கு டிஎம் பண்றேன். சோ இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க? இப்படி ஒரு கலாச்சாரமான தமிழோட வரலாற்றை தெரிஞ்சுக்க இந்த ஜாஃப்னா டூருக்கு டிக்கெட்டை புக் பண்ண இப்பவே ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இது கூடவே இந்த அப்டேட்டுக்கு நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.